முதியவரின் மற்றும் நம்பிக்கையின் மரம். மனதை தொடும் ஊக்கக்கதை. ஒரு காலத்தில் மண்ணும் வறண்டு ஆறுகளும் வற்றிய ஒரு சிறிய கிராமத்தில் அரின் என்ற முதியவர் வாழ்ந்தார். அவர் முகத்தில் காலத்தின் சுக்கங்கள் இருந்தன, ஆனால் கண்களில் இன்னும் நம்பிக்கையின் ஒளி பிரகாசித்தது. ஒவ்வொரு காலை மணியும் அரின் கிராமத்தின் கிணற்றில் இருந்து ஒரு வாளி நீர் எடுத்துக்கொண்டு தூரத்தில் உள்ள வறண்ட மலைப்பகுதிக்கு செல்வார். அங்கு அவர் சிறு மரங்களை நடுவார். ஒன்றுக்கு பின் ஒன்று. மக்கள் சிரித்தால் கூட மக்கள் அவரை முட்டாளாக நினைத்தனர். அவர்கள் சொன்னார்கள், முதியவரே, இது வீணான வேலை, இங்கு எதுவும் வளராது. ஆனால் அரின் நின்றுவிடவில்லை. அவர் சிரித்தபடி நாள்தோறும் பருவதோறும் மரங்களை நட்டார். ஆண்டுகள் ஓடின. அரினின் கைகள் பலவீனம் ஆயின. ஆனால் ஒரு நாள் அதிசயம் நடந்தது. அந்த வறண்ட நிலத்தின் பச்சை இலைகள் ஆடியது. ஒரு காலத்தில் தாகத்தால் உடைந்த பூமி இப்போது உயிருடன் பாடியது. முன்பு அவனை கேலி செய்த மக்கள் இப்போது அந்த மரத்தின் நிழலில் ஓய்வெடுக்கிறார்கள். பழங்களும் தண்ணீரும் கிடைக்கின்றன. அரின் சிரித்தபடி அவன் நடத்த மரத்தின் கீழ் அமர்ந்தார். நம்பிக்கை ஒரு உதை மாதிரி. அது சிறிதாக இருந்தாலும் அதை நம்பிக்கையாலும் பொறுமையாலும் நீர் விட்டு வளர்த்தால் அது ஒரு நாள் அழகான மரமாக மாறும். வாழ்க்கையில் சில சமயம் வறண்ட நிறத்தைப் போல தோன்றலாம், ஆனால் உங்கள் நம்பிக்கை, உழைப்பு மற்றும் பொறுமை மழையை வரவழைக்கும். ஒரு சிறிய நம்பிக்கையின் விதை கூட உலகத்தை மாற்ற முடியும். அந்த முதியவரைப் போல உங்கள் நம்பிக்கையின் மரத்தை வளர்த்திடுங்கள். நம்பிக்கை என்பது ஒரு விதை. பொறுமையின் நம்பிக்கையும் அதற்கு நீராகும்.